ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டுக்கு டின்னருக்கு என்ன செய்ய போகிறேன்னா காய்கறிகள் செஞ்சு தான். அதுக்காக தான் நான் துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை நான் எப்படி ரெடி பண்ண பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு ஊற வச்சுருக்க துவரம்பருப்பு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதில் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி இருக்கிற கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது எல்லாமே இதில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் வரதுக்குள்ளே இதெல்லாம் கட் பண்ணி தாளிப்புக்காக ரெடி பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் வேறு சூடாக மாட்டேன்னு இந்த கேமரா கேள் வேறு எண்ணெயே முறைக்கிறா. ஓகே, பூண்டும் சேர்த்துக்கேன். வெங்காயமும் பச்சை மிளகாய் அவ்வளோதாங்க. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காயெல்லாம் நல்லாவே வச்சுட்டோம். மற்ற வச்சு இப்படி ஒரு 2 கடை கடைங்க, அப்படி ஒரு 2 கடை கடைஞ்சிக்க. ரொம்ப கடைஞ்சிங்கன்னா காய்கறி செஞ்சு போய் காய்கறி சட்னி ஆகிடும். அதனால் திட்டமாக கடைஞ்சிக்கவங்க போதும். இந்த காய்கறியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். அதில் அப்படி நம்ம இந்த கொத்தமல்லி கறிவேப்பிலை பழம் தூவி விட்டுடலாம். நம்ம காய்கறி செஞ்சு தயாராகிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அதில் பூரியை பொரிச்சு எடுத்துக்கலாம். இவ்வளோதான், பூரியும் நம்ம காய்கறி செஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? அம்மா செம்ம சூடாக இருக்குது. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.